இந்த 2 வீலர்ஸ்ல நான் 40 நிமிஷம் டிராவல் பண்ணி என்னோட வேலைக்கு போறேன், 1 hour கிட்ட டிராவல் பண்றேன், மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கேன், நான் வந்துட்டு மேக்ஸிமம் வெயில தான் இருப்பேன், அதுவும் காலையில 10 மணில இருந்து ஈவினிங் 4:30 மணி 5 மணி வரைக்கும் இருக்கிற வெயில தான் நான் வந்துட்டு வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வெயில போக போக நம்ம ஹார்ட் பீட் ஜாஸ்தியாகி நமக்கு பயங்கரமா வேர்த்தோ ரொம்ப டயர்டாயோ படப்படப்பு வந்து நாசியேட்டிங் ஃபீல், அதாவது வாந்தி வர மாதிரி ஃபீல் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப சென்னையிலயோ இல்லைன்னா மேஜர் பிளேசஸ்ல அடிக்கிற மொட்டை வெயிலுக்கு ஈஸியாவே நமக்கு வந்துடும். கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு டைம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் தண்ணி கம்பல்சரி குடிக்கணும். இந்த ஒரு செம்பு தண்ணி வந்துட்டு உங்களை சடன் ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து காப்பாற்றும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்துட்டு நார்மலா அப்படியே மயங்கி விழுகிறது மட்டும் இல்ல, ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறையவே கொடுக்கும். இந்த மாதிரி 2 வீலர்ஸ்லாம் போயிட்டு ஈவினிங் உங்க வீட்டுக்கு வர உங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும், உங்க வைஃபா இருக்கட்டும், இல்ல அப்பா அம்மாவா இருக்கட்டும், வந்த உடனே ஒரு நல்ல குளிர்ச்சியான ஜூஸ் வந்துட்டு கொடுக்குற மாதிரி பாருங்க. டீ காஃபி கொடுக்காதீங்க, அது இன்னுமே நம்ம வாட்டர் லெவல்ஸை கம்மி பண்ணி தாகத்தை இன்னும் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த சம்மர் சீசன் முழுக்கவே வெளியே வெயில்ல அலைஞ்சிட்டோ இல்லைன்னா வேலை செஞ்சுட்டு வர உங்க கூட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஒரு முலாம்பழம் ஜூஸ், ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ், ஒரு நன்னாரி சர்பத், ஒரு லைம் ஜூஸ், கத்தாழை ஜூஸ், மோர், இளநீ, இந்த மாதிரியான ஜூஸ் குடிக்கும் போது கண்டிப்பா வாட்டர் லெவல்ஸ் நம்ம உடம்புல சஸ்டெயின் ஆகும். ஸோ திருப்பி சொல்றேன், வெளியே வெயில்ல போறீங்கன்னா ஒரு செம்பு ஃபுல்லா தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் அவுட் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா மட்டும்தான் இருக்கும்.